அருண், உங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தா கிளம்புங்க. நான் ஆட்டோ புடிச்சு கூட போயிடுறேன். என்னால உங்க ப்ரோக்ராம் கெட வேண்டாம். நான் வேணும்னே உங்களை வர வைக்கிற மாதிரி நீங்க என்ன சந்தேகம்லாம் பட வேண்டாம். நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்க எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களை டிராப் பண்ணிட்டு தானே என்ன போக சொல்லியிருக்காங்க. நான் அதை செய்யலைன்னா அப்புறம் அம்மா தான் வருத்தப்படுவாங்க. ரஞ்சிதா, நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு, நான் இவங்களை விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே அருண். வாங்க. அருண், என்ன ஆச்சு? வண்டி சாவியை காணும் ரஞ்சிதா. அச்சச்சோ, பாக்கெட்ல வைக்கலையா? இல்ல, கையில தான் வச்சிருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன அருண் இது? வண்டி சாவி கூட பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? யாராவது வேணும்னே சாவிய தொலைப்பாங்களா? நம்மளையும் அறியாம நடக்கிறது தானே. அருண், அங்க டேபிள்ல தான் இருக்கும், போய் பாருங்க. நீங்க வேணா வாஷ்ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வாங்க. சரி ரஞ்சிதா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கதானே வச்சேன். எங்க வச்சேன்? பேரர் சார், ஒரே நிமிஷம் இங்க வாங்களேன். அத வரேன் சார். இங்க பைக் சாவி ஏதாவது இருந்தது? எனக்கு எதுவும் தெரியாது சார். இல்ல, க்ளீன் பண்றவங்க ஏதாவது எடுத்தாங்களான்னு நான் கேக்குறீங்களா? க்ளீன் பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். அருண், என்னாச்சு? இல்ல ரஞ்சிதா, அங்கேயும் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. நம்ம ஹோட்டலுக்கு வரும்போது கீ இருந்துச்சு. ஆனா கையில வச்சிருந்தனா இல்ல பாக்கெட்ல வச்சிருந்தனான்னு ஒண்ணே புரியல ரஞ்சிதா. டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ண முடியாதா? அது உடனே நடக்கிற வேலையா? அக்கம் பக்கத்துல கூட அந்த மாதிரி ஒரு கடையும் இல்லையே. ஆளை கூட்டிட்டு வந்து கீ ரெடி பண்றதுக்குள்ள நீங்க நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். ஆமா கல்பனா, வண்டிக்காக வெயிட் பண்ணோம்னா எல்லாருக்கும் டைம் தான் வேஸ்ட். சாவி ரெடி பண்ணி நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆட்டோல இல்ல கேப்லயோ போயிடுறீங்களா? அருண், என்ன அருண், நீங்க பேசுறது சரியே இல்ல. பைக்ல ஃப்ரீயா போகணும்னு கல்பனா ஆசைப்பட்டிருப்பா. அவளை போய் ஆட்டோவோ இல்ல கேபோ புடிச்சு போக சொல்றீங்க? இல்ல ரஞ்சிதா, என் பைக் சாவி தான் தொலைஞ்சு போச்சுல. ஹாய்க்கா. செல்வம், ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? எதுக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்ன செய்யணும் சொல்லுங்கக்கா. ஒன்னும் இல்ல, இவங்கள அருண் வீட்ல மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிட முடியுமா? ஓகேக்கா. இது நல்ல ஐடியா தான் ரஞ்சிதா. கல்பனா, நீங்க செல்வம் கூட பைக்ல போயிடுங்க. இல்ல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏன் நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்க, செல்வம் நம்ம ஆளுதான். இவரை நம்ம ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும். அதனால இவரோட வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. கூட்டிட்டு போ செல்வம்.